ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா மேட்டுப்பாளையம் கார் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம். அதாவது டூரிஸ்ட் கார் ஓட்டுநர்கள் சங்கத்துலேருந்து கார் ஸ்டாண்ட் இருக்குது. அங்கே வந்து டாக்ஸி பிஸ்னஸை பற்றி அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். உங்களை பற்றி ஒரு அறிமுகண்ணா. உங்கள் பேர், என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? சார், என் பேர் பினு. நான் இந்த கார் ஸ்டாண்டில் டிரைவராக இருக்கேன். நான் ஆக்சுவலாக டூரிஸ்ட் டாக்ஸி இப்போ பண்ணுறதில்ல. நான் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வச்சுருக்கேன், ப்ரைவேட்டாக. நான் ஓனாக வச்சுருக்கேன். ஆனால் நான் இந்த டாக்ஸி ஸ்டாண்ட் மெம்பருங்கிறனால நான் எப்போதும் இங்கே தான் இருப்பேன். சரிங்க சரிங்க. எத்தனை வருஷமாக இது பண்ணியிருக்கீங்க? சார், நான் இப்போ 35 இயர்ஸாக வண்டி ஃபீல்டுன்னு எனக்கு பழக்க வழக்கம் இருக்குது. ஆனால் நான் இது ப்ரொஃபஷ்னலாக டாக்ஸிக்குள்ளே வந்து இப்போது 27 இயர்ஸ் ஆச்சு. 27 இயர்ஸ். வச்சுருக்கேன். எப்படி நான் இதுக்குள்ளே வந்தீங்க டாக்ஸி? ஆக்சுவலாக நான் பிஇ எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருக்கேன். எனக்கு அப்பா சொன்னதுக்காக படித்தேன் அப்படிங்கிற ஒரு இது. அப்பா டிரைவராக இருந்தாங்க, தாத்தாவும் டிரைவராக இருந்தாங்க. நம்மளது ஒரு 4வது தலைமுறையாக நான் டிரைவராக இருக்கேன். எனக்கு இந்த வண்டி மேலே பெரிய ஒரு ஈடுபாடு இருந்ததுனால நான் இதே தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டாக்ஸி ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டேன். நான் ஃபஸ்ட்டு லாரி அந்த மாதிரி இதெல்லாம் போயிட்டு இருந்தேன். அப்புறம் கார் பண்ணிட்டேன். பெரிய வண்டியை ஓட்டுவீங்க? எல்லா வண்டியும் ஓட்டுவேன் நான். சரி, நான் எம்மாட்ட எத்தனை வண்டி இருக்குண்ணா? சார், இங்கே நம்ம ஸ்டாண்டில் வந்து 24 வண்டி இருக்குது மொத்தம். வண்டிங்க வெளியில் போயிருச்சு அப்படின்னா ரெகுலராக ஒரு 6 வண்டி எப்போ ரவுண்ட்ஸில் வந்துகிட்டே இருக்கும். இப்போ டாக்ஸி ஸ்டாண்டில் வந்து இப்போ சங்கம் மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்க? ஆமாம் சார், நாங்கள் சங்கத்தில் இருக்கோம். ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து இப்போ எல்பிஎஃப்பில் இருக்கோம். நாங்கள் ரொம்ப வருஷமாக நாங்கள் எல்பிஎஃப் தான் மெயின்டைன் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா இப்போ அரசியல் ரீதியாக எங்களுக்கு ஒரு சின்ன சப்போர்ட் இருக்குது அதில். இன்னொன்று எங்களில் இங்கே பொதுவாக இங்கே இருக்கிறவங்க வந்து சில விஷயங்கள் எங்களுக்கு அது கூட ஒத்து போகிறதுனால நாங்கள் வச்சுருக்கோம். எங்களுக்கு வேண்டிய எல்லா இதுவும் அவங்க கண்டிப்பாக பண்ணுறாங்க. நிறைய விஷயங்கள் ஐடி அந்த மாதிரி எல்லா விஷயமும் சப்போர்ட் பண்ணுறதுனால நாங்கள் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ எல்லாமே இண்டிகாவே வச்சுருக்காங்களா இல்லை? அப்படி இல்லை, இங்கே 2-3 வண்டி மாத்திரம் தான் இண்டிகா இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே யாருமே டிரைவர்ஸ் கிடையாது. இங்கே எல்லாருமே ஓனர் கம் டிரைவர்ஸ் தான். இங்கே நம்ம ஸ்டாண்டில் இருக்கிற எல்லாரும் சொந்த வண்டி வச்சுருக்கவங்க. அவங்க அதே வண்டி ஓட்டிக்கிறவங்களாக தான் இருக்காங்க. இண்டிகா கம்மி, கொஞ்சம் ஒரு 3 வண்டி தான் இங்கே இண்டிகா இருக்குது. மற்றது எல்லாமே இண்டிகோ, மோஸ்ட்லி இண்டிகோ வச்சுருக்காங்க. எட்டியோஸ் இருக்குங்க. அது கொஞ்சம் வண்டிங்க லேட்டஸ்ட்டுங்கிறதுனால கடகடன்னு அதுங்க எப்பயும் வெளியில் போயிடும். காலையில் நேரமாக அவங்க வெளியில் போயிடுவாங்க. சரி. டவேரா இருக்குது, டெம்போ ட்ராவலர் கூட வச்சுருக்காங்க. நம்ம இந்த கார் ஸ்டாண்ட் அப்படிங்கிறனாலும் இங்கே கார் ஓட்டிகிட்டு இருந்தவங்க இப்போ பெரிய வண்டி எடுத்திருக்காங்க. அதனால டெம்போ ட்ராவலர் 2 பேர் வச்சுருக்காங்க. ஒரு டாடா சுமோ இருக்குது, டவேரா இருக்குது, 2 இன்னோவா இருக்குது. எல்லா வண்டிங்களும் இருக்குங்க நம்ம ஸ்டாண்டில். சங்கம் இருக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட் நம்மளுக்கு? சார், ஒன்றும் இல்லை. சாதாரணமாக சின்ன சின்ன மனுஷங்க செய்யக்கூடிய மிஸ்டேக்ஸ் தான் வண்டியிலையும் வரக்கூடிய ஒரு சில இடங்களில் வெளியூரில் போய் சிக்கும் போதோ அந்த மாதிரி இடங்களில் சேம் இதே சங்கம் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் சொன்னோன்னா சங்கத்தில் அங்கே நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆனாலோ, வண்டியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம், இல்லை வண்டியில் வர்றவங்கனால நமக்கு ஏதாவது ப்ராப்ளம், அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க கண்டிப்பாக அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அடுத்து பெருசாக பொதுவாக இருக்குது, சொல்லலாமா இல்லையான்னு தெரியல. இருந்தாலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் போலீஸு, டிராஃபிக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களில் அவங்க நம்மளை கொஞ்சம் டாமினேட் பண்ணும்போது நமக்கு அது இர்ரெஸ்பான்சிபிளாக தோணுனால் அப்போ டக்குன்னு சங்கத்தை கூப்பிட்டோம் அப்படின்னா சங்கத்துலேருந்து நமக்கு சப்போர்ட்டுக்கு வரும்போது நம்மளை கொஞ்சம் மரியாதையாக நடத்துவாங்க. அவர்கள் சகஜம்தான், நாங்கள் வேணும்னு எதையும் செய்ய போகிறது கிடையாது. அது மாதிரி ஏதோ ஒன்று நேர்ந்துடுற சமயங்களில் வந்து அப்போ கொஞ்சம் நம்மளை மரியாதை குறைச்சலாம் அவங்க ஏதாவது பண்ணுவாங்களோன்னு ஃபீல் பண்ணும்போது இவங்க சப்போர்ட்டுக்கு வந்துடுவாங்க. அந்த இடத்துல என்ன நியாயமாக நடக்கணுமோ அதை அவங்க நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ ஏதாவது ஒரு வாடகை வருது அப்படின்னா அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக எடுத்துக்கிறதுங்களா இல்லை? நாங்கள் இங்கே இண்டிவிஜுவலாக தான் எடுத்துக்குவோம். ஆனால் இங்கே இருக்கிற முக்கால்வாசி வண்டிங்க, முக்கால்வாசின்னு இல்லை, ஒரு 90% வண்டிங்க, எல்லா வண்டிக்கும் ரயில்வே ஸ்டேஷனில் பாஸ் இருக்குது எங்களுக்கு. அதனால் அங்கே நாங்கள் காலையில் ட்ரிப் எடுக்கிறதுக்கு காலையில் நம்ம ஆளுங்க 5:15 ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடுவோம். காலையில் ரெடி ஆகி வந்துடுவோம். அங்கே எடுக்கும்போது ப்ராப்ளம்ஸ் வரக்கூடாது. ஏன்னா 2-3 ஸ்டாண்டில் இருக்கவங்களுக்கும் மற்ற வெளியில் இன்னும் 2-3 ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அவங்களுக்கும் பாஸ் இருக்குது. கிளாஷ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்கே வந்து டர்னு ஆக்சுவலாக அந்த டேர்னில் யார் வருவாங்களோ அவங்க இன்றைக்கி போனவங்க இன்னும் அடுத்த டேர்ன் அவங்களுக்கு எப்போ வருமோ அப்போ தான் அவங்க டேர்ன் பண்ணுவாங்க. அப்போ அந்த டர்னுக்குள்ளே தான் அவங்க ஓட்டுவாங்க. இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் அலோடு? மோஸ்ட்லி மார்னிங் ஹவர்ஸ் தான். அங்கே இருக்கலாம் ஆனால் அவங்கவுங்களுக்கு இன்னும் ஸ்டாண்ட் இருக்கிறதுனால அந்த ஸ்டாண்டுக்கு வரக்கூடிய பார்ட்டிங்களை எதிர்பார்த்து இங்கே வந்துடுவோம். காலையில் ஊட்டி ட்ரெயின் போகுது இல்லைங்களா, அது வரைக்கும் அங்கே இருப்பாங்க. ஊட்டி ட்ரெயின் கிளம்புன உடனே நீலகிரி எக்ஸ்பிரஸ் காலையில் வருது இல்லையா, அதில் மேக்ஸிமம் சென்னையிலேருந்து வரக்கூடியவங்க வந்தாங்க அப்படின்னா அவங்க தான் நம்மளோட எதிர்பார்க்கக்கூடிய பார்ட்டிஸ், கஸ்டமர்ஸ் அவங்க தான். அது முடிஞ்ச உடனே ஊட்டி ட்ரெயின் இங்கேருந்து கிளம்புற ஹில் ட்ரெயின் இருக்கு இல்லைங்களா, டாய் ட்ரெயின், அந்த ட்ரெயின் கிளம்புற வரைக்கும் நம்ம ஆளுங்க வெயிட் பண்ணுவாங்க. ஒரு சில நேரம் அதில் போகிறதுக்கு விருப்பம் இல்லாமலோ டிக்கெட் கிடைக்காமலோ வரக்கூடியவங்க வெளியில் வருவாங்க. இப்போ அவங்கள வெயிட் பண்ணுவாங்க. அதுவும் முடிஞ்சது அப்படின்னா அடுத்து ஸ்டாண்டுக்கு வந்துடுவாங்க. அடுத்து ஈவினிங் அதே டாய் ட்ரெயின் ஊட்டியிலேருந்து ரிட்டர்ன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருது இல்லையா, ஈவினிங் அந்த 6:30 வரைக்கும் அங்கே வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. அந்த டைமுக்கு மட்டும்தான் போவாங்க. போயிட்டு அங்கே ட்ரிப் இருந்தால் கோயம்புத்தூருக்கு ட்ராப் இருக்கும், திருப்பூர் ட்ராப் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வரும். அடுத்த ஸ்டேஷனில் பிடிக்கக்கூடியவங்க ட்ரெயினை பிடிக்கணும்னு போகிறவங்க வருவாங்க.
அந்த டைம் முடிஞ்சது அப்படின்னா அவ்வளோதான். இது வந்து கிளம்பி வந்துருவோம். அப்ப இருந்தே உள்ள நடைமுறை தான் இல்லைங்களா? ஆமா, எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு 30 வருஷமா இங்க இப்படிதான். எனக்கு முன்னாடியும் இதுதான் நடந்திருக்கு. ஏன்னா நானும் லேட்டா வந்தவன் தான் இங்க ஸ்டாண்டுக்கு. எனக்கு முன்னாடி இருந்த சீனியர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களும் அதே தான் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பிரைவேட் டாக்ஸி வந்து அதுல இருந்து நம்மளுக்கு வந்து பிசினஸ் பாதிப்பு இருக்குங்களா? கண்டிப்பா இருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ பிரைவேட்டா கார்பரேட்டட் கால் டாக்ஸிஸ் வந்ததுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னா, வண்டி ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க யாரும் கால் டாக்ஸி எடுக்க மாட்டாங்க. ஒரு வண்டி எடுத்து கால் டாக்ஸிக்கு புதுசாக போட மாட்டாங்க. ஒரு வண்டி பழசாக அவன் ட்ரிப்போட ரேஷியோவை அவன் குறைச்சிட்டே வருவான். இதை அவங்க உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அவன் பேப்பர்லேயோ மீடியாஸில் அட்வர்டைஸ் பண்ணும்போது இதை அவன் சொல்ல மாட்டான். அவன் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது என்ன கலெக்ஷன் வரும், ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரிப்பு நாங்கள் கொடுப்போம், இதில் உங்களுக்கு எவ்வளோ நிற்கும், இதை தான் அவன் சொல்லுவான். 2 வருஷத்துக்கு மேலே வண்டி பழசாகும் போது புதுசாக வரக்கூடிய என்ட்ரியில் இருக்கிற வண்டிகளுக்கு மாத்திரம்தான் அவன் அதே மாதிரி ப்ரையாரிட்டி கொடுப்பான். அதுக்கு அடுத்து இந்த வண்டிங்களுக்கு ட்ரிப்ஸு குறைய ஆரம்பிக்கும், வண்டி பழசாக ஆரம்பிக்கும். வண்டி பழசாக ஆரம்பிக்கும் போது மார்க்கெட்டு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆனால் ஒரு வண்டியை புது வண்டியாக இவங்க எடுத்திருக்கும் போது அந்த வண்டிக்கு கட்டக்கூடிய டியூ தான் கடைசி மாதம் வரைக்கும் அவங்க கட்டுவாங்க. 5 வருஷம் 6 வருஷம் அவங்க கட்டுறது. ஆனால் வண்டிக்கு வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வரும். இவங்க எவ்வளோ சம்பாரிச்சு டியூ கட்டினாலும் இவங்க போட்ட அமௌண்ட்டை விட கண்டிப்பாக அவங்க ஒரு 50% கண்டிப்பாக எக்ஸஸாக இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க கட்டுவாங்க. ஆனால் வண்டியோட வருமானம் அது இருக்காது. இந்த வண்டியோட கடன் முடிஞ்சால் வண்டி மிச்சம்னு இவங்க நினைப்பாங்க. ஏன்னா புதுசாக அவங்க வண்டிக்கு வந்தவங்க, அவங்களுக்கு அதுதான் தெரியும். இந்த வண்டி மிச்சமாகும் போது இவங்க இன்ஜினில் என்ன போட்டாங்களோ அதுதான் அந்த ரேட்டு தான் அந்த வண்டிக்கு போகும். அதனால இவங்க வந்து ஓப்பனாக சொன்னால் சாப்பிட்டது குடித்தது மட்டும்தான் மிச்சம் இருக்கும். இந்த வண்டியில் பெருசாக இவங்க சம்பாரித்து சாதிச்சது எதுவுமே இருக்காது. ஆனால் கஷ்டப்பட்டு உழைச்சி கால் டாக்ஸிக்காரனுக்கும் ஃபைனான்ஸுக்கும் கட்டினது தான் மிச்சம். அவங்க தான் சம்பாரிச்சிருப்பாங்க. கார்பரேட்டுக்கு போனோம்னா கார்பரேட் மட்டும்தான் வாழ முடியும். கண்டிப்பாக அவனோட பேசிக்கே அதுதான், அவனோட தியரியே அதுதாங்க. அவனோட இதே எக்ஸெப்ஷனே கிடையாது. அவனோட பேசிக்கே அதுதான். அவன் சம்பாரிச்சுக்குவான். அவன் சம்பாதிக்கிறதுக்கு யார் எக்கேடு கேட்டா என்ன, அவ்வளோதான். கார்பரேட்டோட முதல் தந்திரம் எப்போதுமே அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும்தான். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை மட்டும் வச்சு வாழ்ந்துட்டு போயிடுறான், அவ்வளோதான். சரிங்கண்ணா, இப்போ நம்ம டாக்ஸி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை? வண்டிக்கு வந்து ஆர்சி, அந்த எஃப்சி சொல்லுவாங்கள்ல, ஆமாம், அந்த மாதிரி. இப்போ நம்ம டிரைவருக்கு வந்து பேட்ஜ் வேணும், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? என்னென்ன எலிஜிபிலிட்டி என்ன டாக்ஸி? கண்டிப்பாக அவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கணும். பேட்ச் வந்து இன்றைக்கி 1 மாதம் ஒரு வண்டி டிரைவிங் ஸ்கூலில் போய் பழகிட்டு வந்துட்டு ஓரளவுக்கு வண்டி நகத்தை தெரிஞ்சு ஆர்டிஓ ஆஃபீஸில் ட்ரையல் காட்டினாவே கண்டிப்பாக உங்களுக்கு 1 இயர் கழித்து பேட்ச் கிடைக்கும். அது பத்தாது. கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ், லைவான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இன்னொன்று, வண்டி வெளியூர் போகுது, ஒரு சின்ன மெக்கானிக்கல் ஒர்க், ஒரு வண்டியோட மெக்கானிக்கல் பேசிக்ஸ் என்ன அப்படின்னு தெரியணும். ஏன் அப்படின்னா சின்னதாக ஒரு பிரேக் டவுன், ஒரு டியூப் போச்சுனாலும் வண்டி நீங்கள் நகர்த்த முடியாது. இந்த டியூப் தான் போயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு கெஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். வண்டி அந்த இடத்துல இருந்து நகர்த்தி கொண்டு வர்றதுக்கு. ஏன்னா நீங்கள் ஒரு சப்போர்ட் கிடைக்காத ஒரு இடத்துல போய் நிற்பீங்க, ஒரு ஹெல்ப் கிடைக்காத இடமா இருக்கும். அது மெக்கானிக்கலாக கிடைக்காது. ஒரு டவர் கிடைக்கல, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு ஒரு ஃபோன் பண்ணால் மெக்கானிக் கண்டிப்பாக, மொபைல் மெக்கானிக் நிறைய இருக்காங்க, வருவாங்க. ஆனால் அந்த இடத்துல டவர் இல்லை, உங்களால் என்ன பண்ண முடியும்? அப்போ நீங்கள் சின்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருந்துருக்கணும். இது ஒரு வண்டியை பற்றின விஷயம், ஃபர்ஸ்ட் திங். அடுத்தது, பார்ட்டிகிட்ட அப்ரோச் பண்ண தெரியணும். பார்ட்டியை நீங்கள் பார்த்த உடனே ஓரளவுக்காவது இவன் நல்லவன் கெட்டவன் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். எங்களுக்கு தெரிஞ்சு இந்த சொந்த அனுபவத்தை வச்சு தான் சொல்கிறோம். 2 பேரை கொண்டிருக்காங்க இங்கே வண்டியை திருடிட்டு போகிறதுக்காக. அப்போ ஒருத்தரை வந்து யோசித்து பார்த்து இவங்ககிட்ட போகலாம் போகக்கூடாது அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒரு மைண்டு தெளிவு வேணும் உங்களுக்கு. உங்கள் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக நீங்கள் அதை செஞ்சு தான் ஆகணும். ஒரு செயினுக்காக ஒருத்தரை கொண்டாங்க, ஒரு டிரைவரை, இந்த மாதிரிலாம் இருக்குது, இது தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது, வண்டியில் எல்லாம் கரண்ட்டில் இருக்கணும். ஃபஸ்ட்டு வண்டியோட ஆர்சி புக் ஜெராக்ஸை ஒரு டிரைவருக்கு படிக்க தெரியணும். ஒரு ஓனர் இருப்பாங்க, நீங்கள் டிரைவராக இருக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கரண்ட் டேட்டில் எல்லாமே அப்டேட்டாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கணும். இன்சூரன்ஸை செக் பண்ணியிருக்கணும். பொல்யூஷன் கண்டிப்பாக இன்றைக்கி மஸ்ட்டு. இது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வண்டி என்ன கண்டிஷன் வேணால் இருக்கலாம், அது வந்து உங்களை செக் பண்ணுற ஆஃபீஸருக்கு தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் பேப்பர் தான் பேசும். அப்போ நீங்கள் அது கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஏரியா டு ஏரியா போகிறீங்கன்னா பர்மிட் போட தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணி அடுத்தவங்கள நம்பி நீங்கள் போட வேண்டியிருக்கும் ஒரு பர்மிட்டோட டேட்டு செக் பண்ணணும். பர்மிட்டில் நீங்கள் எந்த ரூட்டுக்கு போகிறீங்கிறத போட்டிருப்பாங்க, அது உங்களுக்கு அட்லீஸ்ட் படித்து நீங்கள் இந்த ரூட்டில் தான் போகணுங்கிற அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். வண்டியோட எஃப்சி விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டீட்டெயில்ஸ், என்னைக்கு எஃப்சி முடியுது, அதுக்கு முன்னாடி 15 நாளைக்கு முன்னாடி வண்டி வேலைக்கு விட்டு எடுத்து எஃப்சி டேட்டுக்கு முன்னாடி நம்ம எஃப்சிக்கு கொண்டு போய் கொடுத்துருக்கணும், ஃபீஸ் கட்டி இருக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் அடிப்படை. ஒரு வண்டி சொந்தமாக வச்சுக்கணும்னா இதெல்லாம் தெரிஞ்சிருந்துருக்கணும். நம்ம ஸ்டாண்டில்
வாடகை வந்து எங்கே அதிகமாக வருது? ஊட்டி இந்த மாதிரி? நாங்கள் பொதுவாக இங்கே நாங்கள் ஊட்டியை நம்பி பொழப்பு பண்ணுறவங்கன்னு எப்பயுமே சொல்லுவோம். ஆனால் ஊட்டி எங்களுக்கு ட்ரிப்பெல்லாம் இப்போ குறைஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் அப்படி இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு நாளைக்கு 3 தடவை 4 தடவையெல்லாம் ஊட்டி போயிட்டு வருவோம். இப்போ மாசத்துல 4 தடவை போகிறதே கஷ்டம் தான். அவ்வளோதான் ஓட்டம் இன்னைக்கு. ஏன்னா அஃபிஷியலாக எடுக்கக்கூடியவங்க, தேவைகளுக்கு எடுக்கக்கூடியவங்க, ப்ரொஃபஷன்ஸ் எடுக்கிறவங்க, அந்த மாதிரி எடுக்கிறவங்களாம் எடுக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஓடும். இன்னொன்று ஃபஸ்ட்டு ஜிஹெச் எங்களுக்கு நிறைய பேஷண்ட்ஸ் இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ குறைஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா ஃப்ரீ வண்டி கவர்மெண்ட் செஞ்ச நல்ல விஷயம்னாலும் எங்களுக்கு அடி, அவ்வளோதான். மற்றபடி பப்ளிக்கு தேவையான நல்ல விஷயங்களை இன்றைக்கி இருக்கிற கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ டெலிவரி ஆகி போகிறவங்கள எடுத்துகிட்டு போகிறது எங்களுக்கு ஒரு பெரிய வாடகையாக இருந்துச்சு ஃபஸ்ட்டெல்லாம். நாங்கள் டெலிவரி வார்டில் நாங்கள் விசாரிச்சுக்கிட்டே இருப்போம், எப்போ டெலிவரி ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்போம். இன்றைக்கி முடியாது. ஏன் அப்படின்னா அதுக்கு வண்டி போட்டுட்டாங்க. இப்போ குழந்தைங்களுக்கு இன்ஃபென்ட்டுக்குன்னு எடுக்கும்போது அவங்க நியோனேட்டல் வண்டிகள் போட்டுட்டாங்க. அதில் எங்களுக்கு அதெல்லாம் குறைஞ்சிருச்சு. அதனால் எங்களுக்கு ஒரு அடையாளம் ஜிஹெச். அதனால் நாங்கள் இங்கேயே போய் இருக்கோம். இப்போ டெக்னாலஜி வளர வளர எல்லாத்துலேயுமே டெக்னாலஜி கூட்டிகிட்டே இருக்குது. இப்போ நம்ம டாக்ஸி பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் இது பண்ணுறது, விளம்பரம் பண்ணுறது, இந்த மாதிரி யாராவது முயற்சி பண்ணியிருக்காங்களா? எப்படி பண்ணுறாங்க? இப்போ பெருசாக 2 வண்டி 3 வண்டி போட்டிருக்கவங்க எல்லாம் கூகுளில் இருக்காங்க. இன்றைக்கி கூகுளில் இருக்காங்க, ஜஸ்டைலில் இருக்காங்க, இதெல்லாம் இருக்காங்க. நான் ஆக்சுவலாக 15 இயர்ஸுக்கு முன்னாடியே நான் ஜஸ்டைலில் போட்டிருந்தேன். நான் ஒரு வண்டி வச்சுருக்கும் போது, டாக்ஸி வச்சுருக்கும் போதே நான் ஜஸ்டைலில் போட்டிருந்தேன். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தோணுச்சு. ஆனால் அதனால எனக்கு வருமானம் இருந்ததுனால நான் அதை பெருசாக ஃபீல் பண்ணலை. எனக்கு அது அப்போ ஓகேவாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் சார்ஜஸ் அதிகமாகுது. ஏன் அப்படின்னா இப்போ நம்மளை வந்து நமக்கு கூப்பிட்டு பேசக்கூடியவங்க, இப்போ அவங்க கூகுள்லேயே ஆகட்டும், ஜஸ்டைலே ஆகட்டும், அவங்க உடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பிளான்ஸ் இருக்குது, இந்த டேரிஃப்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது அது ரொம்ப எக்ஸசிவாக இருக்குது. நமக்கு அது கண்டிப்பாக பேர் பண்ணக்கூடிய அளவில் இல்லை. நம்மளால் அதை டாலரேட் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் குறையுது. இன்னொன்று வந்து லோக்கலில் நம்ம அட்வர்டைஸ் ஆகிருக்கும் ஆல்ரெடி. அதனால் நமக்கு அது போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் எல்லோரும் இதை விட அட்வான்ஸ்டாலாம் இன்றைக்கி வந்துட்டாங்க. ஓனாக வெப்சைட் வச்சுக்கிற அளவுக்குலாம் இன்றைக்கி ஆகிட்டாங்க. ஒரு சின்ன ட்ராவல்ஸ் 2 பேர் இருக்கிறவங்களே வந்து வெப்சைட்ஸ் வச்சுக்கிறாங்க. அவங்க கான்டாக்ட்ஸை வச்சு அவங்க எல்லாமே A to Z பண்ணக்கூடியவங்கலாம் கூட இப்போ ட்ராவல்ஸுக்குள்ளே இருக்காங்க. மேட்டுப்பாளையத்தில் 4-5 பேர் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. சார்ஜஸ்லாம் எப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? இப்போ ஒரு இங்கேருந்து காரமடையிலேருந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து கோயம்புத்தூர் போகிறாங்க, மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி போகிறாங்க. கிலோமீட்டர் சார்ஜஸ் தானா எப்படிங்க? கிலோமீட்டர் சார்ஜஸ் பண்ண முடியாது. ஆக்சுவலாக கால் டாக்ஸி மாதிரி பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா கால் டாக்ஸி வந்து ஒன் வே. நம்ம இன்னொரு சைட்லேருந்து வாடகை எடுக்க முடியாது. நம்ம எடுக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா அங்கே ஆல்ரெடி இருக்கிற டாக்ஸி பர்சன்ஸுக்கும் நமக்கும் உள்ள அக்ரிமெண்ட் அதுதான். ஊரில் வந்து உன்னோட பழப்பை நான் கெடுக்க மாட்டேன். இப்போ நான் இங்கேருந்து போகிறேன், நான் இப்போ கோயம்புத்தூருக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு போகிறேன்னா 1000 ரூபாய் பத்தாது. நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக மினிமமாக சொல்கிறேன். ஒரு 1000 ரூபாய்க்கு போகிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு 500 ரூபாய் டீசல் போயிடும், 500 ரூபாய் நிற்கும். இந்த 500 ரூபாயில் என்னோட சம்பளத்தையும் எடுக்கணும், என்னோட ஃபினான்ஸுக்கு நான் வண்டிக்கு போட்டிருக்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஃபினான்ஸுக்கும் நான் அதுலேருந்து எடுத்து கட்டணும், வண்டியோட செலவினமும் நான் அதில் பார்க்கணும். அப்படி இந்த மாதிரி தான் வரும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. அவங்க இங்கேருந்து போகும்போதே அவங்க 600 ரூபாய்க்கு போவாங்க, ரிட்டர்ன் வரும்போது 600 ரூபாய்க்கு வருவாங்க. அது வரைக்கும் அவங்க அங்கே வெயிட் பண்ணுவாங்க. அல்லது அங்கே லோக்கலில் ஓட்டுறியான்னு அவங்க கால் சென்டர்லேருந்து கூப்பிட்டு கேட்டால் அவங்க அதையும் ஓட்டி முடிச்சுட்டு வருவாங்க. நம்ம அப்படி போக மாட்டோம். நம்ம இங்கேருந்து போய் ட்ராப் பண்ணுறோம், 1000 ரூபாய்க்கு போயிட்டோம். நம்ம போன இடத்துல ஒரு ஏர்போர்ட்டு, ரயில்வே ஸ்டேஷனு, இப்போ அங்கே இருக்கிற வண்டிங்களில் ஜாஸ்தியாக கேட்டுட்டாங்க. இன்னொருத்தர் நம்மளை அப்ரோச் பண்ணுறாங்க, அதே கஸ்டமர் நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க அப்படின்னா, சார் இந்த மாதிரி மேட்டுப்பாளையம் போகணும், என்ன சார்ஜஸ் வரும்? இப்போ நம்ம என்ன நினைக்கலாம், நம்ம இங்கேருந்து 1000 ரூபாய்க்கு போயிட்டோம், நமக்கு ஒரு 500 ரூபாய் கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம நினச்சி ரிட்டர்ன் சும்மா தானே போகிறோம் அப்படின்னு நான் 500 ரூபாய்க்கு அங்கே ஏற்றுனா அங்கே இருக்கவனுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் போச்சு. எனக்கு எக்ஸ்ட்ராவாக 500 ரூபாய் கிடைச்சிருது. ஆனால் அங்கே அடிப்படையாக ஒருத்தனுக்கு கிடைக்க வேண்டிய கூலியும் வண்டிக்கு வர வேண்டிய வருமானமும் அன்னைக்கு அவனுக்கு போச்சு. அதனால் அதை நாங்கள் எடுக்க மாட்டோம். அவங்களும் இங்கே வந்தால் அப்படி எடுக்க மாட்டாங்க. ஆனால் இது கால் டாக்ஸியில் இல்லை. இது இல்லைங்கிறதுனால கால் டாக்ஸி வந்து அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுறாங்க. எவன் கேடு கேட்டால் என்ன கதை தான், இதில் வேற ஒன்றும் இல்லை. எப்படின்னா இப்போ ஊட்டி போகிறதுனா எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க? ஊட்டி போயிட்டு ரிட்டர்ன் வர்றது இல்லை ட்ராப் பண்ணிட்டு வர்றது அப்படின்னா எவ்வளோ சார்ஜ் வரும்? சீசன் டைமாக இருந்துச்சுன்னா நார்மல் டைமை விட கண்டிப்பாக ஒரு 300 ஜாஸ்தி பண்ணுவோம், அல்லது ஒரு 500 ஜாஸ்தி பண்ணுவோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, போகும்போது நம்ம ஒன் வேல தான் போகிறோம். சீசன் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஏப்ரல் எண்டிங்லேயே இங்கே வந்து ஒன் வே பண்ணிவிடுவாங்க ஊட்டி ரோடை பொறுத்த மட்டும். ஊட்டி அப்போ நம்ம கோத்தகிரி சுற்றி வரணும். எங்களுக்கு அதில் ஒரு 15 கிலோமீட்டர் பக்கம் சுற்றி தான் வரணும் ஒரு விஷயம். இன்னொன்று, இங்கேருந்து போகும்போது வண்டியோட டிராஃபிக்கு ரெகுலராக நம்ம ஒரு 800க்கு டீசல் அடிக்கிறோம் அப்படின்னா அன்னைக்கு கண்டிப்பாக ஒரு 300க்கு எக்ஸஸாக அடிக்கணும். ஒரு 1100க்கு டீசல் அடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அந்தளவுக்கு டிராஃபிக்ஸ் இருக்கும். அப்படிங்கிறதுனால
அதனால நான் ஒரு 500 நம்ம டோட்டலாக எப்பயுமே சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது ஜாஸ்தி பண்ணிக்குவோம். இவங்க என்ன நினைக்கிறா சீசனில் தான் நிறைய சம்பாதிக்கிறாங்கன்னு நினச்சிக்குவாங்க. நமக்கு அது எக்ஸ்பென்ஸ்லேயே போயிடும். அவ்வளோதான். ஒரு ட்ரிப்பு ஓட்டுறவங்க 2 ட்ரிப்பு ஓட்டலாம் சீசன் வரும்போது. அவ்வளோதான் இன்றைக்கி செய்ய முடியும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற விலைவாசி அப்படி தான் இருக்குது. இந்த இன்ஃப்ளேஷனுக்கு நம்ம அவ்வளோதான் பண்ண முடியும். சம்பாத்தியமெல்லாம் பெருசாலாம் கிடையாது. ஒரு மாதத்துக்கு எத்தனை ட்ரிப்புண்ணா கிடைக்கும் ஆவரேஜாக? கண்டிப்பாக இங்கே இருக்கிறவங்க ஒரு 15 நாளாவது ஊட்டி போயிடுவாங்க. ஃபஸ்ட்டு அப்படி இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு நாளைக்கு 2 ட்ரிப்பே சாதாரணமாக போவோம். இப்போ அப்படி இல்லை. இங்கே இருக்கிற வண்டிகள் பொதுவாக எப்படியும் எடுத்துருவாங்க. ஒரு 15 நாளாவது ஊட்டி போவாங்க. இப்போ ரெட் டாக்ஸி இந்த மாதிரி வண்டியெல்லாம் மேலே ஊட்டிக்குள்ளே போனால் பிரச்சனை ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே. ஆமாம். ஏன் அப்படின்னா அங்கே ஹில்ஸ் அவங்களுக்கு அதை பற்றின பெரிய இது இல்லை. ஏன்னா அவங்க கோயம்புத்தூர்லேருந்து வந்தாங்கன்னா இந்த ரெட் டாக்ஸி இந்த மாதிரி கால் டாக்ஸிஸ் எல்லாத்துலேயும் மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு 30 கிலோமீட்டருக்குள்ளே எடுக்கும்போது மாத்திரம்தான் உங்களுக்கு அது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். அதை தாண்டி நீங்கள் போக ஆரம்பிக்கும் போது பெனிஃபிட் அவங்களுக்கு தான். ஏன்னா நாங்கள் 14 ரூபாய்க்கு ஓட்டுற கிலோமீட்டரை அவங்க 21 ரூபாய்க்கு ஓட்டுவாங்க. அப்போ அந்த கிலோமீட்டர் ஜாஸ்தியாக அவங்க ஒரே ரேட்டு தான் மீட்டர் காட்டும். அப்போ அவங்களுக்கு தான் அது லாஸ். இன்னொன்று ஊட்டி வரைக்கும் போகிறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு லாஸ் தான். இதே அங்கே ஊட்டியில் அதே ட்ரிப்பை எடுத்துட்டாங்கன்னா ஊட்டியை பொறுத்த வரைக்கும் டூரிஸ்ட்டுங்களை மட்டும் நம்பின ஊர் வந்து ஊட்டி. அது வெளியில் இருக்கிற மற்ற சரௌண்டிங்ஸ் எல்லாம் விவசாயத்தை நம்பி இருக்கலாம். ஆனால் ஊட்டி டவுனுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே டூரிஸ்ட்டுங்களை நம்பியே வாழ்கிறவங்க. வேறு எதுவுமே அவங்களுக்கு வருமானம் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு ஆட்டோ, காரு, அங்கே ஜீப்பு, வேன் ஸ்டாண்டு, மினி பஸ்ஸு இத்தனையும் அங்கே இருக்குது. இது எல்லாமே இவங்களால் அடிபடும். இவங்க அதே ரேட்டுக்கு அங்கே ஓட்டினாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஆக்சுவலாக அது கட்டுப்படி ஆகாது. அதான் இவங்களுக்கு அது புரியாது. இவங்களுக்கு நெட்டாக ஒரு அமௌண்ட் வந்து நிற்கும் போது அதில் மிச்சம் என்ன வருதுன்னு மட்டும்தான் இவங்க கணக்கு பார்ப்பாங்க. உண்மையாக அதுலேயுமே அவங்களுக்கு மிச்சம் இல்லை. அவங்களுக்கு அது தெரியல. இதை நம்பி ஆரம்பத்தில் கால் வச்சாச்சு, இனி இந்த வண்டியும் விட முடியாது. விட்டால் ஃபஸ்ட்டு போட்ட அமௌண்ட்டு போச்சு. அதனால அவங்க வேறு வழி இல்லாமல் ஏதோ டெய்லி நமக்கு ஏதோ ஒன்று ஆகட்டும் அப்படிங்கிற ஒரு இதை வச்சு மட்டும்தான் ஓட்டிக்கிறாங்க. கண்டிப்பாக இவங்கனால அவங்களுக்கு பெரிய பாதிப்பு தான். அதனால தான் அவங்க அலோவ் பண்ணுறது இல்லை. இப்போ என் சோத்தில் நீ வந்து பங்குக்கு வந்துட்டேன்னா நான் என்ன பண்ணுறேன்? என்கிட்ட இருக்குது, எனக்கு பசிக்குது, நீ கொடுன்னா நான் கொடுக்க போகிறேன். நீ மொத்தமாக என் தட்டையை பிடுங்க போகிறேன்னா நான் உன்னை எப்படி அலோவ் பண்ணுறது? அங்கேயும் இந்த மாதிரி சங்கம் இருக்குது இல்லைங்களா? எல்லா இடத்துலையும் டிரைவர்ஸை பொறுத்த வரைக்கும் சங்கம் இருக்குது. கண்டிப்பாக இருக்கும். ஊட்டியெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருப்பாங்க. எங்கேயாவது நாங்கள் ஒரு 5 சங்கங்கள் இருக்குது, 5 ஸ்டாண்ட் இருக்குதுன்னா எங்களுக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருக்கும். எங்களுக்குள்ள சின்ன பிரச்சனைகள் இருக்கும். நாங்கள் ஒரு சில நேரம் வந்து ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணாமலாம் கூட இருப்போம். ஆனால் ஊட்டியை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்க மாட்டாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஏன்னா சின்ன இடம், ரொம்ப வருஷமாக இதையே நம்பி இருக்கிறவங்கும்போது அவங்க அந்த ஒற்றுமையை எப்போதுமே விட்டு கொடுத்ததில்லை, விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க. அவங்க அந்த மாதிரி தான். ஏன்னா அந்த வண்டியை நம்பி தான் அவங்க இல்லைங்களா? அவங்களுக்கு முழுக்க அதை மட்டும்தான் நம்பி. வேற எதுவுமே அங்கிருந்து பெரிய ஓட்டம்னு சொல்றது கொண்டு இல்லை. ஊட்டி வந்து டூரிஸ்டுங்களுக்காக மாத்திரம்தான். நம்ம டாக்ஸி ஸ்டாண்ட்லேருந்து எங்கே வாடகை கிடைச்சாலும் போவாங்க இல்லைங்க? எங்கே வேணாலும் போவாங்க. நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் வருவோம். சரி, நம்ம மேட்டுப்பாளையம் சரௌண்டிங்லையோ அல்லது யாராவது டூரிஸ்ட் வர்றவங்களோ நம்மளை தொடர்பு கொள்ளணும்னா எப்படிங்க தொடர்பு கொள்வது? அப்படி ஜிஹெச் வாசல் தான் எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே அடையாளம். ஜிஹெச்னு எங்கே இருக்குன்னு கேளுங்க, வாசலில் நம்ம வண்டிங்க இருக்கு. டாக்ஸி ஸ்டாண்ட் ரொம்ப நியாயமான ரேட்டிங்கில் ஓட்டக்கூடியவங்க. ஒரு வெளியூர்காரங்க வராங்கங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா கேட்குறதோ அதெல்லாம் நம்ம ஸ்டாண்டில் எப்போதும் பண்ண மாட்டாங்க. பொதுவாக கிடையாது. ஒரு சில இடங்களில் இருக்கலாம். அது நம்ம ஏன் சொல்லணும் அப்படிங்கிறது தான் இருக்காங்க. ஆனால் நம்ம ஸ்டாண்டில் அப்படி இல்லை. ஏன் அப்படின்னா நாங்கள் லோக்கலை நம்பி வண்டி ஓட்டுறவங்க. நாங்கள் வந்து வெளியூர்லேருந்து வர்றவங்களை நம்பி வண்டி ஓட்டுற ஸ்டாண்ட் இல்லை இது. அதனால தான் நாங்கள் இந்த ஸ்டாண்டை வந்து பப்ளிக்கில் இவ்வளோ இதாக வச்சுருக்கோம். நாங்கள் எங்கே யார் சுற்றி வந்தாலும் எங்கள் ஸ்டாண்டில் நியாயமான ஒரு ரேட்டு தான் இருக்கும். கண்டிப்பாக அது வந்து ரொம்ப கம்மி பண்ணி போனாலும் பிரயோஜனம் இருக்காதுங்கிறது மாதிரி ஒரு ரேட்டாக தான் இருக்கும் எங்களோடது. ஃபஸ்ட்டு திங். ரெண்டாவது ரொம்ப சேஃபான ஸ்டாண்டு. இது நாங்கள் வந்து ரொம்ப வருஷமாக நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படிங்கிறதுனால நாங்கள் இந்த க்ரெடிபிலிட்டியை நாங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கிறோம். ஆமாம், எங்களுக்குன்னு ஒரு ரொம்ப நல்ல பேர் இருக்குது. இது வரைக்கும் ஜிஹெச் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டாவே ரொம்ப மரியாதையாக மற்றவங்க பார்க்குற அளவில் தான் இங்கே இருக்கவங்க எல்லோரும் இருக்கிறாங்க. இன்னொன்று இந்த ஸ்டாண்டில் இருக்கவங்க எல்லாமே சீனியர்ஸ். அது ஒரு விஷயம். ரொம்ப வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு இங்கே இருக்கிறவங்க எல்லாமே. ஓரளவுக்கு ஊட்டி ஆகட்டும், கோயம்புத்தூர், இங்கே பக்கத்தில் இருக்க டிஸ்ட்ரிக்ஸில் உள்ள எல்லா கனெக்டடாக இருக்கக்கூடிய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. ரூட்டும் தெரியும், ஏரியாவும் தெரியும். அப்படிங்கிறதுனால யார் வந்தாங்கன்னாலும் எந்த ஏரியா சொன்னாலும் இங்கே இருக்கவங்களுக்கு ஃபெமிலியராக தான் இருக்கும். சரிங்கண்ணா, உங்களோட கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள். 8144-006-006 என்னோட கான்டாக்ட் நம்பர். ஆக்சுவலாக நான் டீபோர்டு பண்ணுறதில்ல. ஆனால் என்ன நீங்கள் கான்டாக்ட் பண்ணால் இமீடியட்டாக நீங்கள் 24/7 நான். ஏன்னா ஆம்புலன்ஸ் வச்சுருக்கிறதுனால நீங்கள் கால் பண்ணால் செகண்ட் ரிங்கில் நான் ஃபோன் அட்டன் பண்ணுவேன். சரி, கண்டிப்பாக உடனடியாக நான் யாருக்காவது கால் பண்ணி உங்களுக்கு வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன். வண்டி பண்ணினா உங்கள்கிட்ட இல்லாட்டினா கூட வேறு யாராவது கண்டிப்பாக பண்ணுவோம். வண்டி எங்ககிட்ட ட்ரிப்ஸுன்னு மாத்திரம் கிடையாது. நீங்கள் வெளியூர்லேருந்து வரவங்க அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி, ஒரு வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு, இல்லை வேறு ஏதாவது சப்போர்ட்ஸ் வேணும்,
ஒரு போலீஸ் ப்ராப்ளம், ஒரு ஹெல்த் இஷ்யூ, எதுவாக இருந்துச்சுனாலும் கூப்பிட்டிங்கன்னா உடனடியாக நாங்கள் அதுக்கான ரெமெடி ஏதாவது ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு. நாங்கள் ஆம்புலன்ஸ் வேணாலும் தொடர்பு கண்டிப்பாக பண்ணலாம். 24/7 தான் நம்மன்னு சொல்லிட்டோமே. நீங்கள் எதுக்காக வேணாலும் சப்போர்ட்டுக்காக எங்ககிட்ட கூப்பிடலாம். மேட்டுப்பாளையத்தை பற்றின ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது கேட்கணும் அப்படின்னாலும் சரி, அது மாத்திரம் ஒரு 5 மணிக்குள்ள கூப்பிட்டு கேட்டுக்கலாம். ஏன்னா அதுக்கு மேலே நாங்களும் டிஸ்டர்ப் ஆகிறது கஷ்டம். ஆமாம். எவ்ரிபடி ஃபேமிலி பர்சன். சரிங்கண்ணா, ரொம்ப நன்றி. நிறைய தகவல் சொன்னீங்க. ஒரு பெரிய லைப்ரரி மாதிரி இங்கேயே நிறைய தகவல் இருக்கும். சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து டாக்ஸி பிஸ்னஸை பற்றி நிறைய தகவல் வந்து சொன்னார். ஒரு பிஇ முடிச்சுட்டு ஒரு டாக்ஸி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது இல்லாமல் ஆம்புலன்ஸு சர்வீஸும் பண்ணிகிட்ருக்காங்க. மேலும் வீடியோக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.